ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜ் வித் லட்சுமி அஃபிஷியல். இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க பூண்டு மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு மிளகு குழம்புக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். மல்லி, மிளகு, ஜீரகம், அரிசி, வத்தல், கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் இது எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வறக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா மணமாக இருக்குது. தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். மசாலா வறுத்து வச்சுருக்க மசாலா வந்துட்டு எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு இது பொடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், தாளிப்பு வடகை கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, அரை மிளகாய், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கு, 2 வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்குது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்துட்டு நல்ல எண்ணெயிலே வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுட்டோம். அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்குமே வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கி வந்துடுச்சு. நம்ம தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். குழம்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெட் சில்லி வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்துட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இது எல்லாமே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் எல்லாமே வந்துட்டு பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். பூண்டு குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ரொம்ப மணமாக இருக்குது. பூண்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ராஜ் வித் லட்சுமி அஃபிஷியல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.